ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு துனாஸ் மட்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தோன்னா நிஃப்டி வந்து 58 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 3 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 50 பாயிண்ட் தான் வந்து இன்னைக்கு ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தா கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 40 ரூபா ஏறி 14,930 ரூபாயில இருக்கு 22 கேரட் கோல்டு. நீங்கள் இதே வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் அந்த ஜிஎஸ்டி எல்லாமே வந்து சேர்த்து கால்குலேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து 16,000க்கு மேலே தான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளால 1 கிராம் வந்து மார்க்கெட்டில் வாங்க முடியும். ஸோ அதனால வந்து உங்களால் ஃபிசிக்கலாக கோல்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. கோல்டு பீஸ் வந்து 131 ரூபா சம்திங்கில் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ வந்துட்டு கோல்டு பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்துட்டு கோல்டை மாற்றிக்கலாம். அடுத்த சில்வர் பார்த்தோம்னா இன்னைக்கு 2,95,000 இருக்குது 1 கேஜி சில்வர். சில்வர் வந்து எப்போவுமே ஒலட்டிலிட்டியாக தான் இருக்குது. அது எப்போ வேணாலும் கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் சில்வரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. இதே நீங்க போய் வாங்குறப்போ வந்துட்டு 2,95,000 வாங்குவீங்க. ஆனா சேல்ஸ் பண்றப்போ வந்துட்டு உங்களால 2,30,000 தான் 1 கேஜி சில்வரை வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும் மார்க்கெட்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த கேப் இருக்கிறனால தான் வந்து சில்வரை அவாய்ட் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி சில்வர் இடிஎஃப் அண்டு சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சில்வர் எப்போ வேணாலும் கரெக்ட் ஆகும். கரெக்ட் ஆகிறப்போ வந்துட்டு இடிஎஃப் அண்டு சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் வந்து கரெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்மளோட மேஜர் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு 1% வந்து மார்க்கெட்ல ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்பவுமே நம்மளால வந்து இந்த ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. விப்ரோ, இன்ஃபோசிஸ் அண்ட் டிசைஸ் இந்த மூணையும் வந்துட்டு தாராளமாக இந்த ரேட்லையும் கன்சிடர் பண்ணலாம். ஹச்சிஎல் மட்டும் இன்னும் இங்கேருந்து ஒரு 4-5% விழுந்துச்சு அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டெக் மஹேந்திரா வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. அதே மாதிரி எல்என்டி மைண்ட்லையும் இன்னைக்கு 2% வந்து மார்க்கெட்ல ரைஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுவும் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஹச்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா அண்ட் எல்என்டி மைண்ட்ரி இதை மூணை மட்டும் நீங்கள் வந்து இப்போ கன்சிடர் பண்ண வேணாம். மித்த மூணையும் நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். உங்களால் வந்துட்டு டிசிஎஸை வந்துட்டு ஒரு ஷேரை வந்து ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 2,000 மேலே இருக்குது அப்படின்றனால கன்சிடர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐடிபிஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஐடிபிஸ் வந்துட்டு எல்லா ஸ்டாக்ஸையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி தான் வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேட்டில் வந்துட்டு நம்ம ஐடிபிஸை கன்சிடர் பண்ணலாம். ஐடிபிஸை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ட்ரிபிள் த டைம் வந்துட்டு ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக ஐடிபிஸை இந்த ரேட்டில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஐஆர்எஃப்சியில் வந்துட்டு 4% ஷேரை வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலில் வந்துட்டு கவர்மெண்ட் சேல்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு 4% இந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாகி மார்க்கெட்டில் ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதனால வந்துட்டு நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேணாம். இது வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. மெயினாக வந்துட்டு இதில் வந்து ஷேர் ப்ரைஸ் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. இதில் வந்து மெயினாக டிவிடெண்டுக்காக இந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்கலாம். பட் ஆனால் வந்து இப்போவுமே வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக சான்சஸ் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஒருவேளை இது கரெக்டாச்சு அப்படின்னா 70 ரூபா சம்திங்கில் வந்துட்டு இது கரெக்டாச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா 1 இயருக்கு வந்து 7-8% வந்து டிவிடெண்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஐஆர்எஃப்சியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இப்போவுமே வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். வேதாந்தா வந்து இன்னைக்கு 5% வந்து மார்க்கெட்ல ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இதில் பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸுமே இல்லை. இதுவுமே இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால இதை வந்து நான் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதே டைம் வந்துட்டு உங்கள் போர்டு வந்து திரும்பவும் 3,000 கோடி வந்து மார்க்கெட்டில் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ தான் உங்கள் மார்க்கெட்டில் இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி பண்ணாலுமே வந்து உங்களோட டெப்ட்டை வந்துட்டு குறைக்க முடியாது. ஏன்னா டெப்ட் வந்துட்டு டாலரில் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இங்கே ருபி ஃபால் ஆனாலுமே வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டே வந்துட்டு அதிகமாக கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால வந்துட்டு டெப்ட்லேருந்து உங்களை வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியை வந்துட்டு 5 கம்பெனியாக பிரித்து டிமேட் பண்ணி அவங்களோட கடனை வந்துட்டு எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுலேருந்து உங்களால் வந்துட்டு தப்பி வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாலும் வந்து இப்போ கண்டிப்பாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுலேருந்து எவ்வளோ இப்போ ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. அடுத்த நாட்கோ ஃபார்ம் இன்னைக்கும் ஒரு 3% வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்று ஒரு 4.5%, இன்னைக்கு ஒரு 3% ஓவராலாக இந்த 2 நாளில் மட்டும் 8% வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதை வந்து நம்ம 720 ரூபா சம்திங்லேருந்து கன்சிடர் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 280 ரூபா வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். அதே மாதிரி இப்போவுமே இது கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது.
தாராளமா இந்த ஸ்டாக்க வந்து நீங்க கன்டின்யூ பண்ணலாம். மினிமம் நீங்க ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து ட்ரிபிள் த டைம் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க நாட்கோ ஃபார்மாவ தாராளமா இந்த ரேட்லயும் கன்டின்யூ பண்ணலாம். அடுத்ததா சன் ஃபார்மா வந்து ஆர்&டில ஏஐ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஏஐ யூஸ் பண்றதுனால எங்களோட டைம் அண்ட் காஸ்ட் வந்துட்டு குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே டைம் வந்துட்டு இவங்க கிளென்மார்க் ஃபார்மாவோட வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்துட்டு ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது 2மே வந்து ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. கிளென்மார்க் ஃபார்மாவும் ஓவர் வேல்யூடா இருக்கு. அதே டைம் சன் ஃபார்மாவும் ஓவர் வேல்யூடா இருக்கு. ஸோ அதனால இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிறலாம். அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்துட்டு 590 கோடி வந்துட்டு ஃப்ராட் ஒண்ணு நடந்தது. ஸோ அத வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்ட வந்துட்டு அப்படியே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு செட்டில் பண்றதா சொல்றாங்க. அதே டைம் வந்துட்டு இந்த ஃப்ராட் நடந்தது வந்துட்டு மேனுவலா வந்து செக்க வந்துட்டு செக் பண்ணி அப்ரூவல் கொடுத்தது தான். இதுக்கு மேல வந்துட்டு நாங்க மேனுவலாவும் வந்துட்டு செக்க வந்துட்டு வெரிஃபை பண்ணுவோம். அதே டைம் வந்து ஏஐ மூலமாவும் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி ஏஐ வந்து பேங்கிங்ல வந்துட்டு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதே டைம் வந்துட்டு ஹரியானா கவர்மெண்ட் வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருந்த 260 கோடிய வந்துட்டு வித்ட்ராவல் பண்ணியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால பிரைவேட் செக்டார்ல இருக்க பப்ளிக் செக்டார் ஃபண்ட ஃபுல்லாவே வந்துட்டு வித்ட்ரா பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ஃப்ராட்னால. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக சான்சஸ் இருக்கு. பட் ஆனா கரெக்ட் ஆகாம ஸ்டேபிளா ரூ. 70 சம்திங்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இத வந்து நம்ம தாராளமா இந்த ரேட்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த Q4 ரிசல்ட் வந்துட்டு டெஃபனட்டா வந்து அடைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போதைக்கு வந்துட்டு கரெக்டாக சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த ரேட்ல தாராளமா கன்சிடர் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 இயர்ஸ்ல வந்துட்டு தாராளமா இதுல வந்து டபுள் த டைம் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததா ஸ்ரீராம் டிஸ்டெக் அப்படின்ற டெக்ஸ்டைல் கம்பெனி வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு மார்க்கெட்ல 110 கோடி வந்துட்டு ரைஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ரூ. 95 இருந்து ரூ. 104 வரையும் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு லாஸ்ட் டேட்டு. ஸோ இதோட அலாட்மெண்ட் வந்துட்டு 26ஆம் தேதி வந்துட்டு அலாட்மெண்ட் ஆகுது. அதே மாதிரி 2ஆம் தேதி வந்துட்டு மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதுல இருந்து வந்துட்டு கிரே மார்க் பிரீமியம் படி இதுல வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ அதனால நீங்க வந்துட்டு இத அவாய்ட் பண்ணிறலாம். அவாய்ட் பண்ணிறது நமக்கு நல்லதா இருக்கும். அடுத்ததா கிளீன்மேக்ஸ் என்விரான்மென்ட் எனர்ஜி அப்படின்ற கம்பெனிய வந்துட்டு ஐபிஓ போட்டிருந்தாங்க. இதுவுமே வந்துட்டு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் இத அப்ளை பண்றதுக்கும். இவங்க வந்து மார்க்கெட்ல 3100 கோடி வந்துட்டு ரைஸ் பண்றாங்க. அதே மாரி உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா ரூ. 1000 இருந்து ரூ. 1065 வரையும் வச்சிருந்தாங்க. இதுவுமே வந்துட்டு 26ஆம் தேதி வந்துட்டு அலோகேட் பண்றாங்க. 2ஆம் தேதி வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்துட்டு இதுல பெருசா ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ அதனால இதையும் நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்தது பிஎன்ஜிஎஸ் ரவா டைமண்ட் ஜுவல்லரி அப்படின்ற கம்பெனி வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஐபிஓ வந்துட்டு 26ஆம் தேதி வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இவங்க வந்துட்டு 27ஆம் தேதி வந்துட்டு அலோகேட் பண்றாங்க. மார்க்கெட்ல வந்து 4ஆம் தேதி வந்துட்டு மார்ச் மாசம் லிஸ்ட் ஆகுது. பட் ஆனா இதுலயும் வந்து பெருசா எந்த ஒரு ரிட்டர்னுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ அதனால நீங்க வந்து அவாய்ட் பண்ணிறலாம். இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.